வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளினுக்கு ஒரு டீட்டெயில்டாக டெக்னிக்கல் ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீட்டெயில்டு டெக்னிக்கல் ட்ரைனிங்கில் என்னென்ன விஷயம் கவர் பண்ண போகிறோம், இதை முடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு ஃபுல் டிசைன் இன்ஜினியராக மாறுறீங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 28 இன்ஜினியரிங் டாக்குமெண்ட் இதில் கவர் ஆகுது. ஓகேங்களா, அதில் 5 லேர்னிங் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதில் 1 to 4 மாடியூல்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்ததாக கோர் இன்ஜினியரிங் டெலிவரபிள். ஓகேங்களா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கோர் இன்ஜினியரிங் டெலிவரபிள்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ஜினியர் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒயரிங், கேபிளிங் அண்ட் இன்டர் கனெக்ஷன், அது ரிலேட்டடான ஒரு டெலிவரபிள்ஸ். இதை தாண்டி 3D மாடலிங், லேஅவுட் அண்டு சிவில் இன்டர்ஃபேஸஸ், சிவில் இல்லை மற்ற எல்லா டிசிப்ளின் இன்டர்ஃபேஸஸும் இதில் வரும். ஓகேங்களா, ஃபிஃப்த்து சேஃப்டி அண்ட் தென் ப்ரொக்யூர்மெண்ட், நம்மளோட சேஃப்டி ஸ்டடி, வெரிஃபிகேஷன் அண்ட் தென் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இபிசி டிசைனில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஸ்கோப் என்ன, ஓகே, நம்ம என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைன், நம்மளோட மெயின் ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். செகண்ட் டிசைன் பேசிஸ். ஓகேங்களா, எப்பயுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனில் இபிசியில் எந்த ஒரு டிசிப்ளினாக இருந்தாலும் அவங்களோட டிசைன் பேசிஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஸ்கோப் ஆஃப் ஒர்க், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு கண்ட்ரோல் நேரட்டிவ்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த கண்ட்ரோல் நேரட்டிவ்ஸ் தான் நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணணும், ஷட்டவுன் ஃபிலாசபி என்ன, இந்த மாதிரி ரெண்டு மூணு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் இருக்குது. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட மெயின் கோர் ஒர்க்கை டிசைட் பண்ணுறது. சரி, தேர்டு, நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இபிசியில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்பெக்ஸ். இந்த 4 தான் நமக்கு கைட் பண்ணும். ஓகேங்களா, இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்னாலும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது 4ல் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அப்கமிங் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைன் இன்ட்ரோடக்ஷனோட ஓவர் வியூ பார்த்துருவோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கும். நம்மளோடது பிளான்ட்டோட மெயின் நர்வஸ் சிஸ்டம், மெஷர் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம், எவ்ரி ப்ராசஸ் வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ தட் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் சேஃப் அண்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட இபிசி ப்ராஜெக்ட்ஸில் ஜென்ரலாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 8 to 12% ஆஃப் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு. ஓகேங்களா, பட் இது எல்லா டிசிப்ளின் கூடயும் கவர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா டேப்பிங் பாயிண்ட், நம்ம மெஷர்மெண்ட் எங்கே நடக்குதுன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறது எதிர் பைப் லைனில் இல்லைன்னா எக்யூப்மெண்ட்டில். அப்போ நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம்? ஓகே, அடுத்தது நம்ம கேபிள்ஸ்லாம் கொண்டு போகிறோம். நமக்கு பவர் சப்ளை யார் கொடுப்பா? எலக்ட்ரிக்கல். ஸோ பைப்பிங், எலக்ட்ரிக்கல், ப்ராசஸ்னு இது மாதிரி எல்லா டிசிப்ளின் கூடயும் நமக்கு இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ராசஸ் கூட பெயிண்ட் அடியில் ஏதாவது கமெண்ட் பண்ணுறது, இல்லை ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து அச்சீவ் பண்ணுறது, பைப்பிங் கூட டேப்பிங் பாயிண்ட்டு, அப்புறம் எக்யூப்மெண்ட் கூட நம்மளோட டேப்பிங் பாயிண்ட் வைக்கிறது, ஹூக்கப் ஸ்கோப் ஸ்பிளிட்டு. ஓகே, எலக்ட்ரிக்கல் கூட பவர் சப்ளை டிமாண்டு, அதுக்கப்புறம் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கூட நம்ம ட்ரேஸ்க்கான சப்போர்ட் ரெக்குயர்மெண்ட்டு, நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்டு, சேஃப்டி அண்ட் ஹெச்எஸ்சி ஆப்ரேஷன்ஸ் டீம் கூட நம்ம சேஃப்டி டீம் கூட மிங்கிள் ஆகி தான் ஃபயர் அண்ட் கேஸ் டெலிவரபிள்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிசைன் பேசிஸ், கண்ட்ரோல் நேரட்டிவ், ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ டிசைன் பேசிஸ்னால் என்ன, கண்ட்ரோல் நேரட்டிவ்னா என்ன, ஸ்கோப் ஆஃப் ஒர்க்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா இதை ஃபஸ்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்கோப் ஆஃப் ஒர்க்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் என்ன வேலை நம்ம செய்யணும். கண்ட்ரோல் நேரட்டிவ்னா எப்படி நம்ம கண்ட்ரோல் சீக்வன்சஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த இடத்துல, அதை வச்சு தான் லாஜிக்லாம் பில்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் கண்ட்ரோல் நேரட்டிவ்ஸ். அப்புறம் டிசைன் பேசிஸ். ஓகேங்களா, இதுதான் கவர்னிங் ஸ்டாண்டர்டு. இந்த ப்ராஜெக்டை பற்றி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும்.
ஓகே, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஐஎஸ்ஏ, ஏபிஐ, ஐஇசி, அப்புறம் ஏஎஸ்எம்இ. ஓகேங்களா, இது மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் சம் ஷெல் டிஇபிஸ், அட்னாக்கோடது, அராம்கோ, எஸ்இஎஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஸ்பெக்ஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்மிட்டரோட ஸ்பெக்கு, கண்ட்ரோல் வால் ஸ்பெக்கு, ஆன் ஆஃப் வால் ஸ்பெக்கு, அனலைசர் ஸ்பெக்கு, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. ஓகேங்களா, இந்த டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு ஸ்பெக் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கேபிள் இருக்குன்னா கேபிள் ஸ்பெக் இருக்கும், ஜேபி இருக்குன்னா ஜேபி ஸ்பெக் இருக்கும். இது எல்லாமே கிளையண்ட் ஸ்டாண்டர்டை பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். ஓகே, அடுத்ததா கோர் இன்ஜினியரிங் டெலிவரபிள்ஸ். ஓகேங்களா, ஸோ கோர் இன்ஜினியரிங் டெலிவரபிள்ஸில் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னா என்னென்னா, நம்மக்கிட்ட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி கம்யூனிகேட் ஆகிது, அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஃபீல்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டீட்டெயில்டு லெவலாக சொல்லும். ஓகேங்களா, அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ன்றது நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா ஹார்டு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு டேட்டாவாக எடுத்து அதோட டீட்டெயில்ஸை நம்ம வச்சுருப்போம். இதுதான் வந்து நமக்கு ஒரு பைபிள் மாதிரி. எந்த ஒரு டேட்டா செக் பண்ணாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் தான் வரும். அடுத்ததாக ஐஓ லிஸ்ட். ஐஓ லிஸ்ட்ன்றது என்னன்னா, நம்ம இன்புட் அவுட்புட் லிஸ்ட். நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எப்படி கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு போய் ரீச் ஆகுது, எவ்வளோ சிக்னல்ஸ் போய் கண்ட்ரோல் சிஸ்டம் போகுது, அந்த சிக்னலோட டைப் என்ன, அது எந்த சிஸ்டம்க்கு போகுது அப்படின்றது தான் சிக்னல் டேட்டாபேஸ் ஐஓ லிஸ்ட். நத்திங் பட் ஐஓ லிஸ்ட். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ். அதாவது நம்ம வந்து ஹூக்கப் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறோமா, எங்கேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணும், எதர் பைப் லைனில், அப்படி இல்லைன்னா எக்யூப்மெண்ட் கூட. இந்த ரெண்டு இடத்துலையும் கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதோட வேல்யூ என்ன இப்படி அப்படின்னு. இதை அந்த கனெக்ட் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ஹூக்கப். ஓகேங்களா, இதில் ப்ராசஸ் ஹூக்கப்னா என்னென்னா மெஷர்மெண்ட்டுக்காக பண்ணுறது. நிமாட்டிக்னா நம்மளோட ஆக்சுவேட்டட் வால்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல் வால்வ், அதெல்லாம் எப்படின்னா நிமாட்டிக் சப்ளைல தான் ஒர்க் ஆகும். அப்போ அந்த நிமாட்டிக் சப்ளை ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஏர் சப்ளை கொடுக்கணும். ஏர் சப்ளை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க, கம்ப்ரஸரில் இருந்து. ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க. அங்கேருந்து பைப்பிங் மூலமாக ஹெட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மேனிஃபோல்டுகிட்ட கொடுத்து அது வழியாக போகும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பற்றி பார்க்குறதா நிமேட்டிக் ஹூக்கப். இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் சப்ளை, ஃபில்டர் ரெகுலேட்டர், பொசிஷனர். ஹைட்ராலிக் ஹூக்கப்னா ஆக்சுவேஷன் சிஸ்டம்ஸ் ஃபார் லார்ஜர் ஹை டார்க் வால்வ்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலலாம் சப்சர்ஃபேஸ் வால்வு, சர்ஃபேஸ் சேஃப்டி வால்வு, இந்த மாதிரி போகிற வெல்லட் கண்ட்ரோல் பேனல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற ஹை ஆக்சுவேஷன் சிஸ்டம்ஸ்க்கு வந்து, ஹை டார்க் தேவைப்படுற சிஸ்டம்க்கு வந்து ஹைட்ராலிக் ஹூக்கப் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ஃபியூசிபிள் ப்ளக்கு, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம வந்து ஹைட்ராலிக் ஹூக்கப் யூஸ் பண்ணுவோம். அங்கேயும் நம்ம வந்து ஹைட்ராலிக் ஹூக்கப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது ஹூக்கப் டயக்ராம்ஸ். அடுத்தது செலெக்ஷன் அண்ட் சைசிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ரேஞ்ச் செலெக்ஷன், அந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணுறது, எந்த ஆப்ரேட்டிங் பிரின்சிபலை எந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து செலெக்ஷன் அண்ட் சைசிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அடுத்ததாக சைசிங் கால்குலேஷன்ஸ், கண்ட்ரோல் வால்வ் சிவி, ஆரி ஃபேஸ் பிளேட்டோட பீட்டா ரேஷியோ, ஃப்ளோ மீட்டர் சைசிங். இதெல்லாம் வந்து வெண்டார் சைசிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸல் மூலமாக எப்படி சைசிங் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட் வந்து செலெக்ஷன் அண்ட் சைசிங்லேயே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு. சரி, ஒயரிங், கேபிளிங் அண்ட் இன்டர் கனெக்ஷன் ஃபேஸ் 3. இதில் என்ன இருக்குன்னா, ஐஓ லிஸ்ட்டை வந்து நம்ம பேஸ் பண்ணி ஜங்ஷன் பாக்ஸ் குரூப்பிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்னல்ஸை குரூப் பண்ணி ஜேபியெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜேபியை குரூப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் பேஸ் பண்ணி கேபிள் பிளாக் டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேபிள் பிளாக் டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு ஈஸியாக கேபிள் ஷெட்யூலுக்கு அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸ் ஷெட்யூல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ இதில் கேபிள் பிளாக் டயக்ராம்னா ஒன்றும் கிடையாது, உங்களோட பிளான்ட்டில் இருக்கிற எல்லா கேபிள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூடயோ இல்லை எந்த எக்யூப்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுறது தான் கேபிள் பிளாக் டயக்ராம். அடுத்ததாக கேபிள் ஷெட்யூல். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸல் டேபிளில் மாற்றினீங்க அப்படின்னா அதுதான் கேபிள் ஷெட்யூல். எல்லா கேபிளையும் கொடுத்து அது எங்கேருந்து எங்கே போகுது, கேபிளோட கிளாண்ட் என்ன, அந்த மாதிரி எல்லாமே கேபிள் ஷெட்யூலில் கவர் பண்ணிடுவோம். அடுத்ததாக ஜங்ஷன் பாக்ஸ் ஷெட்யூல். ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் ஷெட்யூலில் எப்படி கேபிள் ஷெட்யூலில் கேபிள் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே போல் ஜங்ஷன் பாக்ஸ் ஷெட்யூலில் ஜங்ஷன் பாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
ஜேபி ஒயரிங், இன்டர்கனெக்ஷன் அண்ட் கிராஸ் ஒயரிங். ஸோ ஜேபி ஒயரிங், இன்டர்கனெக்ஷன் அண்ட் கிராஸ் ஒயரிங்கில் நம்ம வந்து நம்மளோட ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் டெர்மினேஷன்ஸை கவர் பண்ணுறது தான் இந்த டாபிக். ஓகேங்களா. அடுத்தது லூப் டயக்ராம். ஸோ இந்த லூப் டயக்ராம்ன்றது என்னென்னா, நம்மளோட ஒரு பர்டிகுலர் சிக்னல் ஃப்ரம் ஃபீல்டு டு கண்ட்ரோல் ரூம் கரெக்டாக கண்டினியூட்டிவாக போகுதா அப்படின்றத ஒரே டயக்ராமில் வச்சு காட்டுறது தான் லூப் டயக்ராம். ஸோ ஒரு லூப்புக்கு ஒரு டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வேறஸ் இந்த ஜேபி ஒயரிங் இன்டர்கனெக்ஷனில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்க்கு ஒரு டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்டையர் ஜேபியை பார்க்கறதுக்கு, இது வித் ரெஸ்பெக்ட் டு லூப் அப்படி வரைகிறது. ஓகேங்களா. இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம அந்த பர்டிகுலர் செஷன் பார்க்கும்போது பயங்கர கிளியராக புரியும். அடுத்தது ஐஓ அலோகேஷன் ஷெட்யூல். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட். நீங்கள் கொடுக்குற ஐஓ லிஸ்ட்டை வச்சுட்டு வெண்டார் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த ஐஓ அலோகேஷன் ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக ரிவ்யூ பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து சைட் அக்செப்டன்ஸ் டெக்ஸ்ட்டு, ஃபேக்ட்ரி அக்செப்டன்சஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். இதில் கொஞ்சம் ஐஓ மிஸ் மேட்ச் ஆனாலும் உங்களோட கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சரி, 3D மாடலிங் அண்டு சிவில் இன்டர்ஃபேஸஸ். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலிங் ஸ்கோப்பில் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா, அதை ஃபுல்லாக மாடல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது, அண்ட் தென் நம்ம என்னென்ன டெலிவரபிள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் காட்ட போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன் லேஅவுட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள் ட்ரே, கேபிள் ரூட்டிங் லேஅவுட்டு, சப்போர்ட் டீட்டெயில் ட்ராயிங்ஸ், கேபிள் ட்ரே சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை நான் ட்ரே சப்போர்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கேபிள் ட்ரே லோடிங் ஷெட்யூல். நீங்கள் கேபிள் ரூட்டிங் போட்டதுக்கப்புறமா கேபிள் ட்ரேஸ் வந்து எந்த அளவுக்கு லோடிங் ஆகிருக்கு, ஓகேங்களா, ஓவர்லோட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது. அப்புறம் பில்டிங் அண்டு கண்ட்ரோல் ரூம் லேஅவுட்ஸ். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட கண்ட்ரோல் ரூமு, அப்புறமா வந்து ஷெல்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதோட லேஅவுட்டு, அதோட லைக் அது ரிலேட்டடான எல்லா லேஅவுட்டும் நம்ம இதில் வரைவோம். ஓகேங்களா. அடுத்ததாக எம்சிடி ஷெட்யூல் அண்ட் எம்சிடி சைசிங். இது கண்ட்ரோல் ரூமுக்குள்ளார நம்ம கேபிளை கொண்டு போகிறதுக்கான முக்கியமான டாக்குமெண்ட். ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து வேற இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா சேஃப்டி ரிலேட்டடாக காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. எந்த ப்ராசஸ், ஏதாவது ஒரு கண்டிஷனை டிடெக்ட் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்றது. அப்புறமா வந்து இஎஸ்டி இல்லை இஎஸ்டி அண்ட் ஃபயர் அண்ட் கேஸ் சேஃப்டி சிஸ்டம்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஃபங்க்ஷனல் சேஃப்டி. ஓகேங்களா. எஸ்ஐஎல். எஸ்ஐஎல் வந்து சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் ஸ்டடி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம் இந்த படிலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்டடி பண்ண போகிறோம். அதுதான் வந்து எஸ்ஐஎல் ஸ்டடினா என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது வெண்டார் டாக்குமெண்ட் ரிவ்யூ. ஸோ நம்ம நிறைய கேசஸில் வெண்டார் டாக்குமெண்ட்ஸ், வெண்டார்ஸோட டிஏ டேட்டா ஷீட்ஸு, ஜென்ரல் அலைன்மெண்ட் டயக்ராம், ஒயரிங் டயக்ராம், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்ப்போம். அப்போ அது ரிலேட்டடாக வெண்டார் டாக்குமெண்ட் ரிவ்யூன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. அடுத்ததாக மெட்டீரியல் டேக் ஆஃப். ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பல்க் மெட்டீரியல் டேக் ஆஃபை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். கேபிள் எம்டிஓ, டியூப் ஃபிட்டிங் எம்டிஓ, கேபிள் ட்ரே எம்டிஓ, ஸ்டீல் எம்டிஓ. ஓகேங்களா. கேபிள் அண்ட் கிளாண்ட் எம்டிஓ. ஓகேவா. இதெல்லாமே போக நம்ம மல்டி டிசிப்ளின் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் எப்படி பண்ணுறது, அப்புறமா வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற ரிவிஷன் சைக்கிள் என்னென்ன, அதுக்கப்புறமா வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு இந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனில் பக்காவாக ஒர்க் பண்ணலாம். அதுதான் இந்த ட்ரைனிங்கோட ஸ்கோப். ஓகேங்களா. ஓரளவுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணும். ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எண்டு டு எண்டு பில்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நன்றி, வணக்கம். கற்போம், கற்பிப்போம், வளர்வோம். நன்றி.